ஓம் சிவாய நம. என்னடா பெருமூச்சு வாங்குறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் இப்போ ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் தானே? என்னடா அது நமக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு, ஏன்னா நம்ம லைஃப் இப்படி இருக்குது அப்படின்லாம். ஆமாம் தானே? ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ஃபோன் பார்த்துட்ருக்கோம், ரீல்ஸ் பார்த்துட்ருக்கோம், வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம நல்லபடியாக உட்காந்து ஒரு ஃபோனில் வீடியோ பார்த்துட்ருக்க சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். ஓகேவா? ஆனால் இந்த சூழ்நிலையெல்லாம் இல்லாமல் எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஆமாம் தானே? யோசிச்சு பாருங்களேன். என்ன சொல்கிறது, அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல், இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல், ஒரு மொபைல் இல்லாமல் எவ்வளவோ பேர் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையில் கடவுள் நமக்கு இந்த அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காருல. ஸோ அதுக்காக நம்ம டெய்லி அவருக்கு நன்றி சொல்லணும். ஓகேங்களா? நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலுமே நம்ம கர்ம வினைக்கு ஏற்றபடி தான் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ ஏன் நமக்கு இப்படி நடக்குது, ஏன் இதெல்லாம் இப்படி நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. எதுவானாலும் இன்னைக்கான நாள் மட்டும்தான் இப்படி இருக்குமே தவிர அடுத்தடுத்த நாள் இப்படியே இருக்க போகிறதில்ல. எல்லாமே ஒரு நாள் மாறும். எதுவுமே கடந்து போகும். ஓகேவா? ஸோ இதுதான் எனக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஓம் சிவாய நமः. நன்றி.